ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? லைவ் எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா பெட் இப்படி தான் இருக்கும். சருமி எதனா பண்ணி விட்டுருப்பா. அப்புறம் பெட்டை சுத்தம் பண்ணுவா. எங்க அம்மா வந்து வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து மேலே போயிட்டு மோட்டார் போட்டுட்டு துணியெல்லாம் காஞ்ச துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து மடிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி எதனா ஒரு வேலையை வந்து பிரிச்சு செய்வோம் நாங்க. வர்ஷன் என்ன பண்றான், டிவி பார்த்துன்னு இருக்கான். என்ன பார்க்குறான் பாருங்க. இது சண்டை போடுவாங்களே எந்த எதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸிங்கா இது? பேர் தெரியல எனக்கு. அத பார்க்குறான். அவனுக்கே தெரியாம வீடியோ எடுத்தேன்னா பேன்னு முழிக்கிறான். அவனுக்கு வீடியோ எடுத்தா கூச்சமா இருக்கும். அதான். சர்மி வந்து பன்னீர் பாஸ்தா செய்ய போறா சொல்லியிருந்தா. அதுக்காக ஃப்ரிட்ஜ்ல இருந்து பன்னீர் எடுத்துன்னு வரா. ஐஸ் கட்டியா இருக்கு பன்னீர். அதெல்லாம் தண்ணியில போட்டு ஊற வைக்கிறா கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் ஊறணும்ல. அப்பதான் வந்து அந்த ஐஸ்லாம் வந்து போயிட்டு பாஸ்தா நல்லா சாஃப்ட்டா வரும். இன்னைக்கு சர்மி வந்து பன்னீர் பாஸ்தா செய்ய போறோமா சொன்னா. சரி சர்மி செய் சொல்லிட்டேன். அப்புறம் பாஸ்தாவை எடுத்து கழுவிட்டா. கழுவிட்டு நல்ல தண்ணி போட்டு வேக வைக்க போறா. ஒரு 2 சொம்பு தண்ணி ஊத்திடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஈவினிங் ரொட்டீன். இப்படிதான் இருக்கும் ஈவினிங்ல. நான் எதனா சமையல் இருந்தா நான் செய்வேன். இல்லைன்னா சர்மி செய்ய சொன்னா அவளை செய்ய சொல்லுவேன். அவ்வளவுதான். கேஸை பத்த வச்சுட்டு வேக வைக்கிறா பாஸ்தாவை. இதுல வந்து இது ரேஷன் பாம் ஆயில் தான். பாருங்க டால்டா மாரி இருக்கு பாருங்க எண்ணெய். பாக்கறதுக்கு கட்டியாயிட்டு இருக்கு. அத வந்து ஒரு ரொம்ப இல்ல கொஞ்சமா ஊத்திட்டா. அப்புறம் போய் குட்டி கரண்டி அவள மாரியே குட்டி கரண்டிய ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டா பாருங்க. அதுல போட்டு கலறிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுவா. பாஸ்தா வேகறதுக்காக. சர்மி சூப்பரா சமைப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஒரே ஒரு எதிரி அவளுக்கு யார் தெரியுமா? அந்த உப்பு தான். அப்புறம் மறுபடியும் போயிட்டு தேவையானதெல்லாம் எடுக்க போயிருக்கா. நான் வந்து துணியெல்லாம் மேலேருந்து எடுத்துன்னு வந்தேன்ல, அதெல்லாம் மடிச்சு வச்சேன். அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதான் போய் பார்த்துன்னு இருக்கேன். வர்ஷன் மறுபடியும் வந்து பார்த்தா, டிவி பார்த்துன்னு இருந்தவன், இப்போ சருமி வந்துட்டால சமையல் செய்ய. அவ ஃபோன எடுத்து வச்சுன்னு கேம் விளையாடின்னு இருக்காரு தம்பி. அப்புறம் சருமி தக்காளி, வெங்காயம், அந்த டொமேட்டோ கெட்சப், சில்லி சாஸ்ன்னு நெனைக்கிறேன். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா பாஸ்தாக்கு தேவையானத கட் பண்ணணும்ல. தக்காளி வந்து வெங்கிட்ல தான் வாங்குனேன். அதான் இப்ப தான் கட் பண்றா. சரி வெங்காயத்த கட் பண்ணலாம் சொல்லிட்டு வெங்காயத்த எடுத்து வச்சாங்க. அந்த வெங்காயத்த இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாரி பண்ணாங்க. வெங்காயத்த வெட்ட போனா, அந்த கத்தி மொக்க கத்தி சொல்லிட்டு, சும்மா அந்த மாரி சொல்லுது. புது கத்தி இருக்குல்ல அதுக்காக. அப்புறம் அந்த புது கத்தி எடுத்தா எடுக்கவே முடியல. அப்புறம் கைய வெட்டிக்க போறா சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், நானே எடுக்கிறேன் சொல்லிட்டு நானும் பொறுமையா எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு அது. அப்புறம் எடுத்து நானே வெட்டி தரேன். பாருங்க அவ எப்படி வெட்டுறா பாருங்களேன். தோல் தோலா வெட்டிடுறா. கைய வெட்டிக்க போறா சொல்லிட்டு, சருமி குடு நானே வெட்டி தரேன் சொல்லிட்டு, நானே வாங்கிட்டு பொறுமையா தோல்லாம் சீவி 2 வெங்காயம் தான். அந்த பாஸ்தாக்கு தேவையானது. நல்லா சீவிட்டு, கழுவி அந்த வெங்காயத்த வந்து எப்படி வெட்டணும் கேட்டேன். நீள நீளமா வெட்டணும் சொன்னா. வர்ஷன் பார்த்தா மறுபடியும் அந்த சண்டை சேனலே வச்சு பார்த்துன்னு இருக்கான். அத நீள நீளமா கட் பண்ணிட்டேன். தக்காளி கட் பண்ணுவா சருமி கேட்டேன். தக்காளி வேணாம்மா நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா வெங்காயம் தான் நீட் நீட்டா கட் பண்ணணும். கைய வெட்டிக்குவேன்னு பயம். அப்ப எதுக்கு அந்த புது கத்தி எடுக்கணும்? இருக்கிற பழைய கத்திய வச்சு செய்யலாம்ல. சொல்லுங்க. இப்படிதான் எதனா பண்ணுவான். இந்த சைடு கேப்ல இந்த பாஸ்தா வேற கொதிக்குது. அப்புறம் சருமி கலரி பார்த்தா இன்னும் வேகல. அப்புறம் வந்து தக்காளிய நானே குடும்மா சொல்லிட்டு வாங்கிட்டு, அவளே கட் பண்றா. பொறுமையா கட் பண்றா. ஏன்னா பயம் கத்தி கட் ஆயிட போகுதுன்னு கை. 3 தக்காளி எடுத்து வச்சா, அப்புறம் இல்ல வேணாம் 3 தக்காளி 2 தக்காளி மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி எடுத்து வச்சுட்டா. ஏன்னா பாஸ்தா கொஞ்சமா தானே இருக்கு. அதுக்கு தகுந்தா போல தான் போடணும். 2 வெங்காயம், 2 தக்காளி. இந்த தக்காளி எடுத்து அங்க ஓரமா போ சொல்லிட்டா. தக்காளியும் ஓரமா போய் உக்காந்துக்குச்சு. அவ்வளவுதான் தூக்கி அந்த குப்பையில போட்டுட்டா. குப்பை இல்ல, சாரி. அந்த டப்பால போட்டுட்டா. இது வந்து மிக்ஸி ஜார்ல வந்து 2 தக்காளிய போட்டு, எதுவுமே போடக்கூடாது. வெறும் தக்காளிய மட்டும் போட்டு அரைச்சிக்கணும். போய் அரைக்கிறா. ஸ்வைன்னு சவுண்ட் வரும். ஆனா உங்களுக்கு வரல. அதுக்கு பதில் நான் குடுத்துட்டேன் சவுண்டு. பாருங்க மோள அடிக்கிறா வேற அதுல. அவள்தான் அரைச்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டா. இப்போ பாஸ்தா செய்ய ரெடி ஆக போறாங்க மேடம். மேடம் இந்த மாரி தான். அவங்களுக்கா மனசுல வந்து சமையல் செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்வாங்க. இல்லன்னா செய்ய மாட்டாங்க. இதுல பாருங்க நான் நினைச்சேன், "என்ன சர்மி உடனே கட் பண்ணிட்டேன். சூப்பர் சர்மி" சொன்னேன். அப்புறம் தான் சொல்றா, "நான் உஷாரா நான் கத்திரிக்கோல்ல அத கட் பண்ணி வச்சிருக்கேனே, உங்கள ஏமாத்தோ" சொல்லிட்டு என்ன ஏமாத்துறா ஃப்ரெண்ட். பார்த்தா அதுக்கேத்த மாரி அந்த அம்மா மறுபடியும் அந்த கத்திரிக்கோல தான் கட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாவே கட் பண்ணி போடுறேன் சொன்னா. நான் தான் சொன்னேன், "ஃபுல்லாலாம் கட் பண்ணி போடாத. பாதி போடு." ஏன்னா ஆயா சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஆயா பாஸ்தாலாம்.
பன்னீர் இருந்தா நாளைக்கு அவங்களுக்கு எதனா பண்ணி குடுக்கலாம்ல சொல்லிட்டு, பாதி மட்டும் போடு சருமி சொல்லிட்டேன். சரிம்மா சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டா. எது எடுத்து வைக்கலாம் பாக்குறா. இது பெருசா, அது பெருசா பாக்குறாங்களாம் அந்த அம்மா. இப்ப பாக்குறாங்க. இப்ப எவ்வளவு நேரம் பாக்குறாங்க பாருங்க. அவள்தான் எடுத்து அந்த கவர்லயே போட்டு எடுத்து வச்சுட்டா. இப்ப வந்து அந்த பாஸ்தாக்கு தேவையான பன்னீர வந்து சைல்ஸா கட் பண்ண போறா. சின்ன சின்ன பீஸா. நாங்க லைவ் போட்டு முடிச்சுட்டு, இந்த மாரி தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சமையல் செய்யும்போது நான் வந்து செஞ்சா செய்வேன். இல்ல சருமி செய்யணும்னா, சருமி வந்து இந்த மாரி தான் செய்வா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்த மாரி மினி ஈவினிங் ரொட்டீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதான் இன்னைக்கு எடுத்துட்டோம். எப்படி இருக்கு சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்குள்ளயும் சருமி பன்னீர கட் பண்ணிட்டா. இப்ப போய் பாத்திரம் எடுத்துன்னு வர போறா. பாருங்க எத்தன வரேன். ஏதோ இப்ப கேட்பாங்க பாத்தீங்களா? அந்த மாரி எத்தன வரா பாத்துருந்தேன். இப்ப பன்னீர் எடுத்து அதுல போட்டுக்கிறாங்களாம். இத மேரினேட் பண்ணணும்ல. அதுக்காக பன்னீர் எடுத்து போட்டுருக்கா அதுல. இது வந்து பேச்சுலருக்குலாம் செய்யலாம். ஈஸி தான் இது பன்னீர் பாஸ்தா. நீங்களும் ஒரு வாட்டி செய்யுங்க. யாருக்கு சொல்றேன் தெரியும் உங்களுக்கு. செய்யுங்க. சூப்பரா இருக்கும். இதுல வந்து உப்பு போட்டுட்டு தேவையான மிளகாய் தூள். என்ன மிளகாய் தூள்னா, குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறா. போய் எடுத்துன்னு போய் அந்த மொளகாத்தூள் டப்பாவ எடுத்துன்னு போய் வச்சுட்டா. நான் தான் சொல்லுவேன், எந்த பொருள் எடுத்தியோ அந்த இடத்துல போய் வைக்கணும்னு. அதான் நல்ல பொண்ணா போய் வச்சுட்டா. எங்க அம்மா வெளிய வந்து பார்த்தா, கேட்டாண்ட உக்காந்து இருக்காங்க. கேட்டா லூசி, குட்டி அங்க சண்டை போட்டுன்னு இருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வீடியோ எடுக்கலாம் போனா ஓடிடுச்சுங்க 2ம். வந்துட்டேன் நானு. அப்புறம் பாஸ்தா வெந்துச்சா பார்த்தா, வெந்துச்சு. இது வந்து சர்மி எனக்கு அன்னையர் தினத்து அன்னைக்கு வாங்கி குடுத்தால்ல கிஃப்ட் செடி, அந்த செடி தான். நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்புறம் சருமி மறுபடியும் வெளிய போறா. அவங்க தம்பிய போய் பார்த்தா, சூப்பர் சிங்கர் வச்சுட்டு, டிவி பார்த்துட்டு கேம் விளையாடின்னு இருக்காரு இவரு. பாருங்க செருப்பு ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா எல்லா செருப்பையும் எடுத்து பையில போட்டு வச்சிருக்கு. என்னதான் பண்ணுது தெரியல அவங்கள. அப்புறம் பாஸ்தா வெந்துச்சு. வெந்துட்டோனோ, அத வடிகட்ட போறேன் சொன்னா. நான் சொன்னேன், ஐயோ! நீ வடிகட்டாதம்மா. அப்புறம் ஏற்கனவே கையில ஊத்திக்கினேன் அப்படி சொல்லிட்டு நானே வடிகட்ட போனேன். ஏன் கையிலே ஊத்திக்குதுங்க அது. அப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம நல்ல தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிய ஒரு 2 சொம்ப ஊத்தி வடிகட்டினா கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடும்ல சொல்லிட்டு, தண்ணி பிடிக்கிறேன் பாருங்க. ஒரு 2 சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திடணும். அப்பதான் அது கூலா ஆகும். இல்லன்னா நம்ம கைய சுட்டுரும். மணி ஒரு 6:30 மணிங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது. அவ்வளவுதான் வடிகட்டுறேங்க. அவ்வளவுதான். நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டி சருமி இந்தாம்மா உன் பாஸ்தா நீயே செய்யுமா சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். அந்த அம்மா போய் ஒரு கடாய் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. பெரிய கடாய் எடுத்தா. நான் சொன்னேன், "எதுக்கு பெரிய கடாய்? சின்ன கடாய் எடு" சொன்னா, "ஐயோ! இது நான் உடைச்சு வச்சிருக்கேனே! நீ திட்டுவியே" சொல்றா. பாருங்க கடாய் எப்படி வளைச்சு வச்சிருக்கா கீழ போட்டு. எல்லா பொருளையும் இப்படிதாங்க பண்ணுவா அவ. அப்புறம் எண்ணெய் ஒரு தேவையான அளவு ஊத்திக்கினா. ஒரு 3, 4 ஸ்பூனு எண்ணெய் ஊத்திக்கினா. நீங்களும் உங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது எதுக்கு ஊத்துறான்னா வந்து பன்னீர வந்து ஃப்ரை பண்ணதுக்கு தான் ஊத்துறா. மேக்னேட் பண்ணி வச்சிருந்தால்ல அது. எண்ணெய் காயணும். இதே சருமிக்கு ஸ்கூல் இருந்தா அந்த அம்மா வந்து செய்ய மாட்டாங்க. நான் தான் செய்வேன். சருமி வந்து படிப்பா. படிச்சுட்டு ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டு லைவுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருப்பா. பன்னீர வந்து மேக்னேட் பன்னீர வந்து இதுல போட்டா. போட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நான் சருமி சுத்தி போடு சொன்னா, எண்ணெய் அந்த சைடு தாம்மா இருக்கு சொல்லிட்டு அந்த சைடு போடுறா. ஏன் இருட்டாச்சுன்னா, அது வந்து லைட் ஆஃப் பண்ணேன் நானு. ஏன் சொல்லிட்டு சொல்றேன். நான் அதே சாக்குல அந்த பாஸ்தா ஒண்ணு எடுத்து அவளுக்கு தெரியாம சாப்பிட்டுட்டேன். ஏன்னா, நல்லா இருந்துச்சு. அந்த பாஸ்தால பாயாசம் செய்யலாம். மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணேன். எதுக்குன்னா, அந்த ஈசல் இருக்கு பாருங்க. தொல்ல பண்ணுதுங்க. சரி லைட் ஆஃப் பண்ணா ஈசல் போயிடும் சொல்லிட்டு பார்த்தா, இருட்டா இருக்கு. வீடியோ எடுக்க முடியல. அதே கேப்ல சருமி வந்து பன்னீர எடுத்து கிண்ணத்துல மாத்தி வச்சுட்டு, அதே எண்ணெயில வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குறா பாருங்க. இந்த ஈசல் தொங்க தாங்கவே முடியலங்க. மேலலாம் வந்து விழுது. நான் சொன்னேன், "சருமி பன்னீர் பாஸ்தா செய்ய போறோமா? ஈசல் பாஸ்தா செய்ய போறோமா?" சொன்னேன். "ம்மா கம்முனு இரும்மா நீ" சொல்லிட்டு என்ன திட்டின்னு இருந்துச்சு. அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதுல போட்டுட்டு, நல்லா வதக்குன்னு வதக்குறா அத. அப்படிதாங்க பண்ணுவா இவ. இந்த ஈசல் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது, எங்க வீட்டாண்ட ஒரு ஆயா வந்து ஒரு அன்னக்கூடையில எடுத்துன்னு வருவாங்கங்க. இந்த சைடு கேப்ல தக்காளிய ஊத்திட்டா. அரைச்சு வச்ச தக்காளிய ஊத்தி நல்லா வதக்குறா. எடுத்துன்னு வருவாங்க. ஒரு எவ்வளோ தெரியல ஒரு ரூ. 2 அப்படி நெனைக்கிறேன். அந்த மாரி விப்பாங்க ஈசலு.
நான் சாப்பிடவே மாட்டேன். அந்த ஞாபகம் எனக்கு வருது இந்த ஈசல பார்த்தோன்னே. பாருங்க எப்படி பறக்குது. எங்க மேலலாம் அப்படியே நிக்குதுங்க வந்து. கொஞ்ச நேரம் அந்த சமையல் ரூம்ல நிக்கவும் முடியல. பாஸ்தாவே செய்ய முடியல. பயந்துனே செஞ்சேன். ஐயோ! பாஸ்தா ஈசல் பாஸ்தாவாயிட போதுன்னு. அப்புறம் நல்லா வதக்குறா. அந்த பச்சை வாசனை போணும்ல, நல்லா வதங்கணும். இதுல வந்து அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஏற்கனவே வந்து பன்னீர்ல போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிருந்தால, இப்போ இதுலயும் தேவையானது போட்டுட்டா. போட்டுட்டு தனியா தூள வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டுனா, டப்பாவுலயே கொட்டுறா. அப்புறம் ஏதோ பண்ணு சொல்லிட்டு, நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்தேன். போட்டு நல்லா கலர்றான். அந்த பச்சை வாசனை போணும் சொல்லிட்டு. இது கூடயே வந்து சாஸ் எடுத்து வச்சிருக்கால, இது எனக்குன்னு வாங்கி வச்சேங்க. கிரீன் சில்லி சாஸு. சிக்கன் ரைஸு, நூடுல்ஸ்க்கு நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு வாங்கி வச்சேன். அதெல்லாம் எடுத்து இதுல ஊத்திக்கிறாங்க எடுத்து. கேட்டா இதாம்மா புதுவித பாஸ்தா சொல்றா. சரி செய்யுமா, நீ செஞ்சது நல்லா தானே இருக்கும் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் இது வந்து கெட்சப்பு. அதையும் கொஞ்சம் ஊத்திக்கணும். ஏற்கனவே செஞ்சிருக்கா இத போட்டு. டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. அதான் நான் விட்டுட்டேன். டேஸ்ட்டா தானே இருக்கு. நல்லா இல்லன்னா திட்டியிருப்பேன். டேஸ்ட்டா தானே இருக்கு. அதான் விட்டுட்டேன். போட்டு நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசம் போக வரைக்கும். வருங்கால கலெக்டர் பாருங்க சமையல் செய்றாங்க. அடி புடிக்குதாம். அத தேய்ச்சு தேய்ச்சு பண்றா. இப்ப வந்து நல்லா வதக்கிட்டா. இந்த நேரத்துல வந்து வேக வச்ச பாஸ்தாவ எடுக்கணும். இது உங்ககிட்ட காட்ட போறா இப்போ. நல்லா வதங்கிடுச்சு சொல்லிட்டு. இது நல்லா வதங்குது சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறா. அவ்வளவுதான். இந்த கேப்ல வந்து அந்த வேக வச்ச பாஸ்தாவ எடுத்து கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கலருங்க. முக்காவாசி பாஸ்தா ரெடிங்க இப்போ. இந்த மினி ரொட்டீன் நல்லா இருக்கா சொல்லுங்க. இந்த மாரி நெறைய வீடியோ போடலாமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க இப்பதாங்க போடுறோம் இது. இந்த மாரி. சரி ட்ரை பண்ணலாமே இந்த மாரி போட்டு சொல்லிட்டு. நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்ட எப்பவுமே எங்களுக்கு குடுங்க. இப்ப நல்லா கலறிட்டேன் அந்த மசாலால. இது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து அந்த மசாலா கூட இந்த பாஸ்தா ஊறணும். ஊறிட்டோனே என்ன பண்ணணும், அந்த கஸ்தூரி மேத்தி இருக்கு. நாங்க எப்படி தெரியுமா? வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத வச்சு தான் பாஸ்தா செய்வா, நூடுல்ஸ் செய்வா. நானும் அப்படிதான். வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத வச்சு தான் செய்வோம். கடையில போய் அதுக்குன்னு தனியா வாங்க மாட்டோம். இப்பதான் அது சர்மியோட எதிரிய போடுறா. ஏன்னா இந்த எதிரி வந்து சர்மியோட சமையலையே கெடுத்துருவான். அதுக்காக சர்மி வந்து எதிரிய எப்பவும் பார்த்து தான் போடுவா. ஏன்னா அவளோட சமையல கெடுத்துருவான்ல. அப்புறம் அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல பன்னீர், அதையே எடுத்து அந்த பாஸ்தா தலையில கொட்டுறா. கொட்டி ஒரு கலர்றா. இதுல சீஸ் போட்டா சூப்பரா இருக்கும். சீஸ் பாஸ்தாவா ஆயிடும். ஆனா எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு வருஷனுக்கு பிடிக்காது சீஸ் போட்டா. சர்மிக்கு பிடிக்கும். சர்மி வந்து எங்களுக்கு தனியா எடுத்து வச்சுட்டு, அந்த அம்மா சீஸ் போட்டு சாப்பிட்டுருவாங்க. சீஸ் போட்டா நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு ஆனா. ஆனா சாப்பிட எனக்கு பிடிக்காது. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா தெரியல. நீங்க வேணா அந்த மாரி போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். பாஸ்தா ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. பாஸ்தா எப்படி இருக்குன்னு. இதாங்க நம்ம ஈவினிங் ரொட்டீன். அந்த அம்மா பாஸ்தா செஞ்சுட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு ஓடிடுவா. நான் தான் அத எடுத்து தட்டு கூட மூட மாட்டா. தட்ட போட்டு மூடிட்டு, அந்த இடத்த நான் கிளீன் பண்ணிட்டு, அங்க இருக்க பாத்திரத்தெல்லாம் நான் தான் கழுவி வைக்கணும். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவுறேன். எல்லா பாத்திரத்தையும் ஈஸியா கழுவிட்டேன். கடகடன்னு கழுவுறேன் பாருங்க. எல்லாத்தையும் ஈஸியா கழுவி அங்க எடுத்துன்னு போய் வச்சுடுவேன். ஆனா இந்த சருமி இந்த பாஸ்தா வேக வச்சாலே பாத்திரம். அது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. எல்லாத்தையும் கடகடன்னு கழுவிட்டேன். அந்த அம்மா வீடியோ எடுக்குறாங்க. "நீ கழுவுமா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு" வீடியோ எடுக்குறாங்க. இதுதான் போவே இல்ல. அப்புறம் 2வது வாட்டி நல்லா தேய்ச்சு கழுவிட்டேன். இதுதாங்க நம்ம ஈவினிங் ரொட்டீன். இதோட என்ன பண்ணுவோம், டைம் இருந்தா வந்து லைவ் போடுவோம். போட்டுட்டு லைவ் முடிச்சோனே வந்து சாப்பிடுவோம். ஒரு ஒரு சமயம் வந்து லைவ் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். வர்ஷன மறுபடியும் என்ன பண்றான் பார்த்தா, அவன் மறுபடியும் கேம் தான் விளையாடுறான். இங்க வந்து பார்த்தா ரகுராமன் இருக்கான். சருமி வீடியோ எடுக்கிறத நல்லா பார்க்குறான். உள்ள போனா அவங்க பையன் இருக்கான். ரகுராமனுக்கு 2 பசங்க. லூசி, குட்டி. அதான் அவங்க பசங்க. ஓகே ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.